யாரு யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் யார் யார் கூட சேராம இருக்கணுங்கிற வருதோ அது போயிடும். அதுக்கப்புறம் யார் கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும். கரெக்டா? இது சொல்ல முடியாது, வாழ்க்கையில் ஒன்று சொல்ல முடியாது. அண்ணன் தான் எனக்கு சண்டை வந்தது, நான் சில நேரத்தில் ஓப்பனா திட்டிடுவேன். அதனால வந்து என்னை விட்டுட்டாரு. 10 வருஷமா பேசுறது இல்லை. நான் ஒரு பாட்டு எடுக்கிறது இல்லை. அந்த நேரத்துல தான் வைரமுத்து இடத்த பிடிச்சிட்டாரு. இல்லை, நிஜம்தான். நான் வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் என்னோட புத்தகம் ஒன்று ஜனவரியில் வெளியாகுது, ஹிந்து பத்திரிகையில் வெளியிடுவாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும் இது வரைக்கும் என் கையில் கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம், புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததின் பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்ப நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது புதுசு. நம்ம போய் காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இப்படி பேசிக்கிறான்னா அவன் பாடுறது உனக்கு புரியல, அதுக்கு தான் சொல்றேன் பாங்கன்னு விட்டுட்டார். அது அவருக்கே தெரிய வந்ததுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்னைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கார் என்றால் என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் வாய சொன்னது. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசுல நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க. போட்டோ எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க, அதுல வரும். ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுறது. இன்னைக்கு ராமரை பத்தி பேசுறாரு, அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசினாரு. எல்லாம் மாற்று கருத்தா பேசினா தான் பாப்பர் ஆக முடியும்னு ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு. கரெக்டா பேசினாரு. எம்ஆர் ராதா பேசுறது அவ்வளவு நியாயமா இருக்கும். இப்ப இவர் வந்து இவருடைய கேரக்டர் பேரு என்ன நம்ம ஒன்று சொல்ல முடியல. அது அந்த மாதிரி இயல்புல யாரும் இல்லை. கண்ணதாசன் அப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. நான் சென்ற போது அப்படிதான் பேசுறப்ப அவர்களுக்கு சொல்லுவே அப்படின்றதெல்லாம் பேசல கண்ணதாசன். இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ளதாலும் அடக்கிக்கிட்டு மென்மையா பேசுறதுதான் கவிஞர்களுடைய பண்பாகும். நான் வைரமுத்தை பத்தி திட்டல. எது நான் பல பேருக்கு வந்து இளையராஜா வைரமுத்து ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவை அடையாளம் தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அடையாளம் எப்படி